ஒரு கணவன் மனைவி ஜாதகம் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறோம். ஆனால் அந்த கணவன் மனைவி ஜாதகத்தினுடைய பொருத்தம் மீண்டும் மீண்டும் நம்ம பார்க்கும்போது அவங்க வாழும் வாழ்க்கையை வச்சு கணவனது 8ஆம் வீட்டை வச்சு ஆயுள் பாவம் சொல்லுவோம். அதே மாதிரி மனைவியினுடைய ஆயுள் பாவத்தை கணவனின் 8ஆம் வீட்டை வச்சு சொல்லலாம். அதே மாதிரி மனைவியினுடைய 8ஆம் வீடு என்பது கணவனது ஆயுள் பாகமாக நம்ம கணக்கு போட்டு இருவருக்குமே ஆயுள் பாகம் சொல்லலாம். இது ஏதோ ஆயுள் பாகத்தை மாத்திரம் சொல்கிற ஒரு விதி அப்படின்னு நினைக்கக்கூடாது. நிறைய விதிகள் இருக்குது. இது அதில் ஒரு சூத்திரம். ஒரு கணவன் மனைவி உறவுங்கிறது ரொம்ப பவித்திரமானது. அப்போ அதை தெரிவிக்கிறதுங்கிறது நாங்கள் அந்த அளவுக்கு அவ்வளவு சீக்கிரமாக உங்களுக்கு முடிவு சொல்லிட மாட்டோம். இது தாலி பலத்தை காட்டுவது, சுமங்கலி தத்துவத்தை சொல்வது, சுமங்கலி பலத்தை காட்டுவது, தாலி பலத்தை காட்டுவது. ஒருவரது கணவனது உயிர் அப்படிங்கிறது தாலி பலத்தை சொல்வது, சுமங்கலி தத்துவத்தை சொல்வது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகவே நீங்கள் ஏதோ இருவரது ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு இருவரது ஆயுள் பலத்தை சொல்லுங்கள் அப்படின்னா ஏதோ விளையாட்டு போக்காக நாங்கள் எந்த ஜோதிடரும் அவ்வளவு சீக்கிரமாக சொல்ல மாட்டோம். முதல்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு அதை தள்ளி விடணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் டைவர்ட் பண்ணி தான் அனுப்புவோம். ஆயுள் பாவம் பார்க்காதீங்க, அந்த அளவுக்கு நல்லதில்லை. ரெண்டாவது, நாங்கள் ஜோதிடம் படிக்கும்போது கூட ஒரு மனிதனுடைய ஆயுள் பாவத்தையோ தம்பதிகளுடைய ஆயுள் பாவத்தையோ சொல்லக்கூடாது என்பது ஒரு தேவ ரகசியம். அந்த ஜோதிட ரகசியத்தை நீங்கள் கேட்கும்போது எங்களுக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் வயது மூப்பு காரணமாக, நோயின் காரணமாக சில நேரங்களில் நம்ம சொல்ல வேண்டியதாக இருந்தாலும் அதற்கான தாலி பலத்திற்கான அந்த பரிகாரங்களும் சில ஹோமங்களும் தானிய பலத்தை கொண்டு எப்படியெல்லாம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதும் நாங்கள் சொல்லுவோம். அப்படித்தான் சாவித்திரி கூட தன்னுடைய கணவன் பலத்தை ஆயுள் பலத்தை கூட்டினாள். இந்த லோகத்தை விட்டு அவன் போயிட்டான். அந்த தர்மனுடைய யமலோகத்துக்கு போனவனையே மீண்டும் கூப்பிட்டுக்கிட்டு வந்தான். அப்படிப்பட்ட பலம் நிறைந்தது தான் அந்த தாலி பலம். ஆகவே அந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிறது மிக பவித்திரமான நோன்பு. நான் இதை ரிலீஸ் பண்ணும்போது இந்த காரடையான் நோன்பு முடிஞ்சு போயிருக்கும். இருந்தாலும் அந்த நோன்பு இல்லாதவர்கள் கூட நீங்கள் எல்லாம் அந்த நோன்பு எடுக்கலாம். அது ஆரோக்கியம் மட்டுமல்ல, கணவன் மனைவி உறவுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.